கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கட்டும் என்று சொல்லி முக்கியப்படுத்தி இருக்கிற வார்த்தை கர்த்தரின் கண்கள். கர்த்தரின் கண்கள், the Lord's eyes, the Lord's eyes. ஆம், தேவன் இல்லை என்று மதிகேடர் தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் சொல்லுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதோ அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. ஆம், அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதோ நாம் நம்மை அவருக்கு ஒளித்துக் கொள்வோம் என்று சொல்லி பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டுக்கொண்டாலும் அங்கேயும் அவர் வந்து நிற்கிற தேவனாய் ஆண்டவராய் இருக்கிறார். ஆம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இதோ நீதிமொழிகள் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நல்லவர்கள் கர்த்தரிடத்தில் தயை பெறுவார்கள். துர்சிந்தனைகளுள்ள மனுஷரையோ அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆம், தீயோரையும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவருடைய பேரையும் கூட அவர் பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. நல்லவர்கள் கர்த்தரிடத்தில் தயை பெறுவார்கள். துர்சிந்தனைகள் உள்ள மனுஷரையோ அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆம், தீயோர் என்று சொல்லப்படுகிறவர்களை, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண நம்மை உண்டாக்கி உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய முகம் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. ஆம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இதோ வேதாகமத்துல கர்த்தரின் கண்கள் நல்லவராய் காணப்பட்ட ஒரு நபரையும் தீய எண்ணங்களோட வாழ்ந்து மரித்த ஒரு நபரையும் குறித்து இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஏதுவாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். இதோ அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து
நல்லா கவனிங்க. தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனிடத்துல, கொர்நேலியுவின் இடத்துல வந்து, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆம், உன் 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 ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று சொன்னார். நினைத்தருளப்பட்டது என்று சொன்னார். ஆம், இங்கே சொல்லப்பட்டதான இந்த நபர் இத்தாலியா பட்டணத்தானான கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுகிறவனாய், அவனுடைய பயபக்தி நிமித்தம் குடும்பத்தாரோட சேர்ந்து அவன் கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சேவித்தது நிமித்தம் கர்த்தருக்கும் சரி, அந்த பட்டணத்தாருக்கு முன்பாகவும் சரி, அவன் தன்னை உண்மையும் உத்தமனுமாக விளங்க பண்ணினது நிமித்தம் கர்த்தர் அவனையும் அவன் முழு குடும்பத்தையும் நினைத்தருளினார். ஆம், நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவன் தம்முடைய ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் நன்மை உண்டாக நினைத்தருளினார். ஆமென், ஆமென். ஒருவருடைய ஜெப வாழ்க்கை, ஒருவருடைய கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிறதான வாழ்க்கை, ஒருவர் வாழ்கிற எவ்விடத்திலும் தன் அயலகத்தார் மத்தியில வாழக்கூடியதான ஒரு இரக்கமுள்ள வாழ்க்கையை பார்த்து தேவன் தம்முடைய ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும் அந்த ஒரு நபருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நன்மை உண்டாக நினைத்தருளுகிறார். அப்படியே செய்து தம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுகிறார். ஆம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும், எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆம், என்னாகமம் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான மற்றொரு நபர் தீய வழியிலே தன்னை அர்ப்பணித்து தீய வழியிலே தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்த ஒரு கூட்டத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கேராகு என்பவன், ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பினான். சில தர்க்கங்களை அவன் அங்கே தர்க்கித்து பேசுகிறான். அப்பொழுது மோசே அவனிடத்துல கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி,
நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையில சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். ஆம், அவர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் என்றும். ஆகையால் கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லாரும் உங்கள் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அவைகளிலே அக்கினி போட்டு நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள். ஆம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நடந்தது என்ன? பூமி அங்கே மோசே கோராகின் கூட்டத்தாரையும் குறித்து சொன்னபடியே கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தவானாய் இருந்தான். ஆனால் இதோ கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய் மிஞ்சி பேசின கூட்டத்தாரை பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கேராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. ஆம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவர்கள் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறார்கள். துர்சிந்தனைகள் உள்ள மனுஷரையோ அவர் அக்கினைக்குட்படுத்துகிறார். ஆம், நல்லவர்கள் கர்த்தரிடத்துல தயை பெறுகிறார்கள். இந்த கொர்நேலியுவை போல கர்த்தருக்கு பயந்தவனாய் தன் முழு குடும்பத்தையும் கர்த்தருடைய பயபக்திக்கு நேராக நடத்தி ஜெபம் பண்ணுவதிலும் தான தர்மம் பண்ணுவதிலும் கர்த்தருக்கு முன்பாகவும் அந்த இத்தாலியா பட்டணத்துக்கு முன்பாகவும் தன்னுடைய உத்தமத்தையும் உண்மையும் அவன் விலக பண்ணினபடியினால் அவன் கர்த்தரிடத்தில் தயை பெற்றான். ஆனால் இந்த கோராகுடைய கூட்டத்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு விரோதமாக எழும்பினது நிமித்தம் அவர்கள் பூமி திறக்கப்பட்டு தங்களுடைய எல்லாவற்றோடும் பூமி விழுங்கி போடத்தக்கதாய் அவர் பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள், மூடிக்கொள்ளப்பட்டார்கள். இதோ நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கொர்நேலியுவை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் விரும்புகிறவளை செய்து அவர் நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிறோமா? அல்லது இந்த கேராகின் கூட்டத்தாரை போல நம்முடைய செய்கையினாலும் நம்முடைய நடக்கையினாலும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக நடந்து அவருடைய நாமத்தை தூஷிக்கிறோமா? மறுதலிக்கிறோமா? வீணிலே வழங்கி விடுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இதோ கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவர்கள் கர்த்தரிடத்தில் தயை பெறுவார்கள், துர்சிந்தனை உள்ளவர்களையோ அவர் நிச்சயமாய் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.